சாமி மற்றும் மந்திரக்கால். சாமி ஒரு சிறிய சிறுவன். அவனுக்கு வரைதல் மிகவும் பிடித்தது. அவன் தினமும் பல மணி நேரங்கள் ஜீவன்கள், மரங்கள் மற்றும் தன் கனவுகளில் காணும் எல்லாவற்றையும் வரைந்து கொண்டிருப்பான். ஒரு மதியம் காட்டின் வழியாக நடந்து கொண்டு இருக்கும்போது சாமி ஒரு மரத்தின் அருகில் பழைய ஓவியக்கால் பெயிண்ட் பிரஷ் கிடப்பதை கண்டான். அது சாதாரணமாகவே தெரிந்தது. ஆனால் சாமி அதை எடுத்து கொண்டதும் ஏதோ மந்திரம் நடந்தது. சாமி அந்த காலால் ஓவியம் வரைய தொடங்கியவுடன் அவன் வரையப்பட்ட ஓவியங்கள் உயிர்ப்புடன் மாறின. அவன் ஒரு பறவை வரைந்தான். அது பறந்து கொண்டே போனது. அவன் ஒரு நதியை வரைந்தான். உண்மையான நீர் தரையில் பாய்ந்தது. உற்சாகமாக சாமி ஊருக்கு திரும்பி பற்கள், ஜீவன்கள் மற்றும் வானத்தில் ஒரு பெரிய வண்ணமயமான வானவில் வரைந்து கொண்டான். கிராமவாசிகள் ஆச்சரியத்தில் முடிந்தனர். விரைவில் அனைவரும் சாமியை அவர்களுக்காக ஏதாவது வரைய சொல்லத் தொடங்கினர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு சாமி ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். அவன் எப்போதும் பிறருக்காக ஓவியம் வரைந்த போது மந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மரத்தை வரைந்தான். ஆனால் எதுவும் நடந்தது இல்லை. இருந்த சாமி ஊரின் ஓரத்தில் வசித்த வயதான ஞானியாகிய அம்மாவை சந்திக்க சென்றான். அவள் புன்னகையுடன் சொன்னாள், சாமி, மந்திரம் காலில் இல்லை. அது உன் இதயத்தில் தான் உள்ளது. உன் பரிவு மற்றும் கற்பனையால் நீ இந்த செய்திகளை உயிர்ப்பித்தாய். புதிய புரிதலுடன் சாமி மீண்டும் ஓவியம் வரைய தொடங்கினான். மந்திரத்திற்காக அல்ல, ஆனால் அவனுக்கு ஓவியம் பிடித்தது என்பதால். இப்போது ஓவியங்கள் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவை இன்னும் அழகாக இருந்தன மற்றும் அதை சுற்றி இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தன. பாடம்: உண்மையான மந்திரம் உன்னுள் இருக்கிறது, உன் பயன்படுத்தும் கருவிகளில் இல்லை.